2026 சட்டமன்ற தேர்தலில் தவேக திமுக இடையே மட்டும்தான் போட்டி என்ற கட்சியின் தலைவர் விஜய் சூளுரைத்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. இதில் இறுதியாக உரையாற்றிய கட்சியின் தலைவர் விஜய், என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே தோழிகளே என பேச்சை தொடங்கினார். எல்லா குடும்பமும் நன்றாக இருப்பது அரசியலா, இல்லை தமிழ்நாட்டை சுரண்டி ஒரே ஒரு குடும்பம் மட்டும் வாழ்வது அரசியலா என்று திமுகவை கடுமையாக சாடிய விஜய், கட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல் என்று மக்கள் விரோத ஆட்சி திமுக நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். அரசியல்னா என்னங்க? ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா, இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சுரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல். அதுதான் நம்ம அரசியலும். காட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல்னு தினம் தினம் மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னராட்சி போன்று நடத்துற இவங்க, நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க. முதல் முறையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் பிரதமரின் பெயரை குறிப்பிட்டு பேசிய விஜய், பெயரை மட்டும் வீராப்போடு சொன்னால் போதாது என்றும் விமர்சித்தார். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, செயலையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய விஜய், பாதிக்கப்பட்ட பெண்களே இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவார்கள் என்றார். மேலும் தவேக ஆட்சி அமைந்ததும் பெண்களின் பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. தினம் தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய ஆட்சிக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க. பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதி செய்வோம். சட்டம் ஒழுங்கு ரொம்ப முறையா ஸ்ட்ரிக்டா வச்சிருப்போம். கல்வி, சுகாதாரம், மருத்துவம்னு அத்தனையிலையும் ரொம்பவே கவனம் செலுத்துவோம். அதுவும் எல்லாருக்கும் ஈஸியா ஈக்குவலா கிடைக்கிற மாதிரி செய்யறது தான் நம்ம டார்கெட். திமுக அரசை காப்பாற்றும் பிரதமர் மோடிஜி அவர்களே, தமிழ்நாடு என்றால் ஏன் ஜி உங்களுக்கு அலர்ஜி என்று கேள்வி எழுப்பினார். வரியை மட்டும் வாங்கிக் கொண்டு நிதி தர மறுக்கிறீர்கள், தமிழ்நாட்டை கவனமுடன் கையாளுங்கள் என்றும் பிரதமர் மோடிக்கு விஜய் எச்சரிக்கை விடுத்தார். மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லிடுறது. ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி, கொள்ளையடிக்கிறதுக்காக உங்களோட, அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி,
இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும் உங்க பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதும் இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. இங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. டீலிமிட்டேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்லையும் கை வைக்க பாக்குறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் உங்க பிளான் என்னன்னு, எங்கெல்லாம் எப்படியெல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு. சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார். பார்த்து செய்யுங்க சார், மறந்துடாதீங்க சார். எதிர்வரும் 2026 தமிழ்நாடு இதுவரை சந்திக்காத வித்தியாசமான தேர்தலை எதிர்கொள்ள இருப்பதாக குறிப்பிட்ட விஜய், அந்த தேர்தலில் தவேக மற்றும் திமுக இடையே மட்டும்தான் போட்டி என்றும் சூளுரைத்தார். பார்த்துக்கிட்டே இருங்க, அடுத்த வருஷம் இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். முன்னதாக தவேகவின் முதல் மாநாடு முதல் பொதுக்குழு வரை அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் திமுக அரசு நெருக்கடி கொடுத்ததாக விஜய் குற்றம் சாட்டினார். ஆற்றை அணை கட்டி தடுக்கலாம், ஆனால் காற்றை தடுக்க முயற்சித்தால் அது சூறாவளியாகவும் புயலாகவும் மாறும் என்றும் விஜய் எச்சரிக்கை விடுத்தார்.